மகாபெரியவாச்சரணம். நம்மிடம் ஒரு பழக்கம் இருக்கிறது. யாராவது தும்மினால் என்னங்க சொல்லுவோம்? நூறாயுசு, தீர்க்காயுசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நமக்கு இதில் என்ன சம்பந்தம் இருக்கிறது அப்படி நமக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இதை சொல்லி இருக்கிறார்கள். அதனால நம்மளும் இதை சொல்லுவோம். நம்ம பிள்ளைங்க கேட்பாங்க, எதுக்காக அப்படி சொல்றீங்க அப்படின்னு. ஆனால் அறிவியல் ரீதியாக பார்த்தால் நமக்கே மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடித்து அவர்கள் நமக்கு இப்படி சொல்லி கொடுத்திருக்கிறார்கள், காரணமே இல்லாமல் இதை சொல்லி பழகு என்று சொல்லியிருக்கிறார்கள்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆமாங்க, ஒரு தும்மல் வருது அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, தலை நுரையீரலில் இருக்கக்கூடிய கிருமிகளை அந்த தும்மல் வெளியேற்றுமா. இது நமக்கு கடவுள் கொடுத்த அருட்கொடை அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிருமிகள் அங்கேயே இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, வலி வரும். அதுக்கப்புறம் அடுத்தது நோய் ஒன்று வரும். இது செய்யறதுக்குத்தான் தும்மல் வருது. அதிலும் முக்கியமான ஒரு விஷயம், இப்பதான் அந்த தீர்காயுசுக்கு நம்மளுக்கு அர்த்தம் புரியும். தும்மும் பொழுது இதயம் சற்று நின்று மீண்டும் இயங்குகிறது. நம்ம எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கோமா? இதயம் நின்று போச்சுன்னா நம்மளுடைய ஆயுசையே அவ்வளவுதான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் தும்மும் பொழுது இதயம் சற்று நின்று மீண்டும் இயங்குகிறது. இது கூட இறைவன் கருணை தானே. ஆக அந்த இறைவன் நினைத்தால் மட்டும்தான் இப்படி கூட செய்ய முடியும் இல்லையா? அப்ப இதயம் நின்று போனால் உடம்பை விட்டு உயிர் பிரியும் அப்படின்னு நம்மளுடைய இயற்கை நியதி இருக்கு. அதையும் மீறி அந்த இறைவனுடைய அருளால் நமக்கு உயிர் கிடைக்கிறது. அதனால தான் ஒவ்வொரு முறை தும்மும் பொழுதும் நம்ம என்ன பண்றோம்? நூறாயுசு, தீர்காயுசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இந்த பழக்கம் எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயமாக இருந்திருக்கு. இப்போ நம்ம சொல்லுவோமா, நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம தாத்தா பாட்டி, அவங்களுக்கும் தாத்தா பாட்டிக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியலன்னு? கண்டிப்பாக அனைத்துமே தெரிந்து வைத்தவர்களாக இருந்தால்தான் நமக்கு இப்படி ஒரு சொற்றொடரை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இது சொல்றீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு, எனக்காச்சும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆக இனிமேல் சொல்லும் பொழுது இது எதற்காக சொல்லப்பட்டது என்று புரிந்து அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லியபடியே இதை சொல்லலாம். மகாபெரியவாச்சரணம்.